அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வேலை வழிகாட்டி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன், நியூஸ் அப்டேட், ஸ்டடி மெட்டீரியல் வீடியோஸ், டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று தெரிய வரும். இப்போ என்னென்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக என்னன்றது புரியும். அதாவது ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்லேருந்து சேவா கேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கான்ட்ராக்ட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கு எல்லோரும் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ப்ரிலிமினரி இன்டர்வியூ வந்து இப்போ தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இன்டர்வியூக்கான செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட்டு தான் விட்டுருக்காங்க. இது உங்கள் நேம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு இன்டர்வியூவை வந்து மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் டெக்னீஷியல் மேன் பவர் ஃபார் சேவா கேந்திரா இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியரி as கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து the following candidates are shortlisted and called for final interview to be conducted in the second floor new auditorium and museum building of மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ் சென்னை 104. அதாவது இது வந்து ஃபைனல் இன்டர்வியூ. முன்னாடி வந்து ப்ரிலிமினரி இன்டர்வியூ நடந்துச்சு. அதுக்கான வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம். அதை அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபைனல் இன்டர்வியூவில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா அப்படின்றது, உங்கள் நேம் இருக்கா அப்படின்றது இந்த லிஸ்ட்டில் செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். இது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/7/2024, அதாவது டியூஸ்டே நாளைக்கு மார்னிங் செஷன் நடக்க போகுது. 9ஆம் தேதி 9 மணிக்கு வந்து நாளைக்கு வந்து நடக்க போகுது. அதனால் உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் பாருங்கள். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் நியூ ஆடிட்டோரியம் அண்ட் மியூசியம் பில்டிங் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸில் நடக்குது. 30/7/2024 செவ்வாய்க்கிழமை மார்னிங் 9 மணி செஷனில் உங்களுக்கு வந்து ஃபைனல் இன்டர்வியூ வந்து நடக்க போகுது. இது சென்னையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேருக்கு செலக்ட் ஆகிருக்காங்கன்னா 52 பேர்கிட்ட செலக்ட் ஆகிருக்காங்க. செங்கல்பட்டு பார்த்திங்கன்னா 22, கள்ளக்குறிச்சி வந்து 12, காஞ்சிபுரம் வந்து 13, புதுச்சேரி 9, ராணிப்பேட் 15, திருப்பத்தூர் 6, திருவள்ளூர் பார்த்திங்கன்னா 33, திருவண்ணாமலை 27, வேலூர் வந்து 15, விழுப்புரம் பார்த்திங்கன்னா 24, அடுத்து வந்து அரியலூர் பார்த்திங்கன்னா அரியலூர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் செஷன், அதாவது 1:30 மணி செஷனில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. அதனால் உங்களோட செஷன் என்னென்னு கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள். அரியலூர், கடலூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், பெரம்பலூர், சேலம் நீங்கள் எல்லாருமே வந்து செகண்ட் செஷன் 1:30 மணி செஷனில் வரா மாதிரி இருக்கும். தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர் நீங்கள் எல்லாமே வந்து செகண்ட் செஷன். அடுத்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அட்டன் ஃபைனல் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா 31/7/2024, அதாவது புதன்கிழமை வெட்னஸ்டே வந்து மார்னிங் செஷன் 9 மணிக்கு யாருன்னா கோயம்புத்தூர், திண்டுக்கல், ஈரோடு, கரூர், மதுரை, நாமக்கல், திருப்பூர் நீங்கள்லாம் வந்து புதன்கிழமை ஃபஸ்ட் செஷனில் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து ஆஃப்டர்நூன் செஷன் 1:30 மணிக்கு 31ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை ஆஃப்டர்நூன் செஷன் யார் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குன்னா கன்னியாகுமரி, நீலகிரி, ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், புதுக்கோட்டை, சிவகங்கை, தேனி இவங்கெல்லாம் வந்து புதன்கிழமை செகண்ட் செஷன், அதாவது ஆஃப்டர்நூன் செஷனில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் என்னென்னு பாருங்கள். இந்த கேண்டிடேட்ஸ் ஆர் required to report on 9 AM ஃபார் மார்னிங் செஷன் அண்ட் 1:30 PM ஃபார் ஆஃப்டர்நூன் செஷன் in the auditorium building of Madras High Court. Candidates arriving after the stipulated time will not be allowed to appear for the final interview. அதாவது 9 மணிக்குன்னா கரெக்டாக நீங்கள் அந்த டைமுக்கு உங்களோட செஷன் எங்கே நடக்குதோ அந்த பில்டிங்க்கு போயிடுங்க. அதுக்கு பிஃபோராக போகிறது ரொம்ப நல்லது. மேயர் காலிங் த கேண்டிடேட்ஸ் ஃபார் ஃபைனல் இன்டர்வியூ வில் நாட் கன்ஃபர் எனி வெஸ்டட் ரைட் ஆன் தெம் டு மேக் எனி அதர் கிளைம் ரிகார்டிங் their செலெக்ஷன். எனி request for change of date, time or venue will be entertained under any circumstances. Candidates are requested to bring the final interview notification along with the original government authorized ID proof. அதாவது உங்களோட ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி எடுத்துகிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கம்பல்சரி கையில் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பீஸும் நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. கேண்டிடேட்ஸ் வித்தவுட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் மார்க் ஷீட்ஸ் ஆர் நாட் பெர்மிட்டட் டு அட்டன் த, அதாவது நீங்கள் மறந்துட்டு வீட்லேயோ இல்லை ஊர்லேயோ நீங்கள் வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா உங்களை வந்து ஃபைனல் இன்டர்வியூ அட்டன் பண்ணவே விட மாட்டாங்க. அதனால் மறக்காமல் எது எடுத்து வைக்கிறீங்களோ இல்லையோ உங்களோட ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. கேண்டிடேட்ஸ் வந்து ரெக்வயர்ட் டு கீப் தேர் மொபைல் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் வந்து இன்டர்வியூ ஹாலுக்கு வெளியே வைக்க சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஃபுட்டு அந்த ஈட்டபிள்ஸ்லாம் நீங்களே தான் அரேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். த்ரூ அவுட் த ப்ராசஸ் வந்து டிசிப்ளின் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த விதமான அலவன்ஸும் வந்து
கிளைம் பண்ண முடியாது அப்படின்றது சொல்லிக்கிறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை நடக்குது இன்டர்வியூ, ஃபைனல் இன்டர்வியூ நடக்குது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு எப்போ வந்து உங்களோட செஷன் எப்போ, என்னைக்கு உங்களோட இன்டர்வியூ அப்படின்றத மறக்காமல் கரெக்டாக பார்த்துட்டு இந்த இன்டர்வியூக்கு அட்டெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆன எல்லாருக்குமே கங்க்ராட்ஸ். அண்டு மறக்காமல் இந்த இன்டர்வியூ வந்து நல்லபடியாக பண்ணிவிட்டு வாங்க. உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை மறக்காமல் கொண்டு போங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்குலாம் வந்து செலக்டட் லிஸ்ட் வந்துச்சா அப்படின்னு கூட சிலர் தெரியாமல் இருந்திருக்கும். அதனால் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.